ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 யோவான் 5:4. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அன்பானவர்களே, இந்த புதிய காலை வேளையிலே தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு காலையிலும் நம் கண்களை திறக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் உலகம் பல்வேறு செய்திகளை கொண்டு வருகிறது, சவால்களை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. இந்த காரியங்களோடு நாம் காலை வேளையை விழித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகம் நம்முடைய கவனத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறது. செய்திகள் நம்முடைய மனதை பாதிக்கின்றது. மனிதர்களின் கருத்துக்கள் நம்முடைய தன்னம்பிக்கையை மாற்றுகிறது. சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை குலைக்க முயற்சிக்கிறது. ஆனால் வேதாகமம் இன்று நமக்கு ஒரு முக்கிய உண்மையை நினைவூட்டுகிறது. உலகத்தை ஜெயிப்பது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் என்றால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். மற்றவர்கள் இது முடியாது என்று சொல்லலாம், தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்ப வேண்டும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை மாறாது என்று பிடித்து கொள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு அழகான உதாரணம் தானியேல் வாழ்ந்த இடம் தேவனை அறியாத ஒரு ராஜ்யம். அவற்றை சுற்றிலும் வேறு கலாச்சாரம், வேறு சிந்தனைகள், வேறு அழுத்தமான நிலைகள் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தானியேல் உள்ளத்தை மாற்றவில்லை. ராஜாவின் அரண்மனை அவன் உள்ளத்தை மாற்றவில்லை. அதிகாரம் அவன் உள்ளத்தை மாற்றவில்லை. அச்சுறுத்தல் அவனை மாற்றவில்லை. சிங்ககபியிலே போடப்பட்ட தானியேல் தேவனை விசுவாசித்தான், தேவனை நம்பினான், தேவனை பற்றி கொண்டான். அவன் வாழ்ந்த உலகம் மாறினாலும் அவன் தேவனை மாறாமல் பற்றி கொண்டான். அதனால் தானியேல் வாழ்க்கை இன்று நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக உள்ளது. நம் உலகத்தில் வாழ்கின்றோம், ஆனால் உலக சிந்தனை நம்மை ஆள வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம் ஒரு காரியத்தை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லலாம், ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்க வேண்டும். சமூக ஊடகங்கள் நம்மை பார்த்து ஒவ்வொரு விஷயம் உண்மையல்ல என்று சொல்லலாம். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அளக்க வேண்டாம். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நம்முடைய பயணத்தை தாழ்வாக நினைக்க வேண்டாம். உலகத்தின் வேகம் நம்மை அவசரப்படுத்தலாம், ஆனால் தேவன் நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உலக பயம் நம்மை கட்டுப்படுத்தலாம், ஆனால் தேவ நம்பிக்கை நம்மை தாங்குகிறது என்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். உலகம் கதவுகளை மூடலாம், ஆனால் தேவன் ஒரு புதிய வழியை திறக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் இன்று காலையில் நம்முடைய மனதை உலகத்தின் குரலுக்கு நிராகரித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவனை நாம் விசுவாசிப்போம். சூழ்நிலைகள் இன்று உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் அதிகமாய் பாதிக்கிறது? சூழ்நிலைகளா, மனிதர்களின் வார்த்தைகளா, பயமா, தோல்வியா, எதிர்காலத்தை பற்றிய கவலையா? அதை விட பெரிதான தேவனை பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். உங்கள் பயத்தை விட தேவனுடைய கிருபை பெரியது. உங்கள் தோல்வியை விட தேவனுடைய திட்டம். இன்று நீங்கள் உலகத்தால் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, தேவனின் வேரூன்றிய விசுவாசத்தினால் உலகத்தின் அழுத்தத்தை கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்று நான் உலகத்தின் குரல் என்னை அசைக்க முடியாது, தேவனுடைய வார்த்தை என்னை வழிநடத்தும், என் விசுவாசமே என் வாழ்க்கையை தாங்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகம் உங்கள் மனதை வெல்ல அனுமதிக்காதீர்கள். தேவன் இருக்கிறார். விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் வளர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இந்த விசுவாசத்துடனே நீங்கள் இந்த நாளை கடந்து உலகத்தை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.